அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணுறத பார்ப்போம். ஸோ இந்த ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணுறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் யூனிட்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெக்ஸகன் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணுறது கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சிம்பிளான பேசிக் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹெக்ஸகன்ல இருக்கிற சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் क्वेश्चन என்ன ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போறோம் அப்படின்னா பேஸ் வந்து 30 mm இருக்கக்கூடிய ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரா பண்ணனும்னா ஹெக்ஸகன் பேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 30 mm ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்க பேஸ் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். சில பேஸ்ல அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணுவோம். அது क्वेश्चन தகுந்த மாதிரி மாறும். சோ இப்போ நம்ம ஒரு பேசிக்கான மெத்தட் ட்ரா பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் draw the base of given dimension. given dimension பாத்தீங்கன்னா 30 mm. 30 mm பேஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஆங்கிள் எடுத்து ட்ரா பண்ணலாம். அது எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா இப்போ ஹெக்ஸகன் இருக்கிற சைஸ் 6 6. ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. அப்ப இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு? எவ்வளவுமே 6 8 போட்டீங்கன்னா எவ்வளவு டிகிரி கிடைக்கும்? 60 டிகிரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டேக் an angle of 60 டிகிரி. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிகிரி இருக்கும் அப்படின்னா சேம் 60 டிகிரி. சோ ரெண்டு ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு இந்த ரேடியஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இந்த பாயிண்ட் இது ரேடியஸ் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கணும். So next என்ன பண்ண போறோம்னா ஹெக்ஸகன் all the sides are same. அப்ப என்ன பண்ணா இங்க 30 mm னா 30 mm ரேடியஸை காம்பஸ் எடுத்துட்டு இங்க இருந்து சேம் ஒரு லைன் ஒரு ஆர்க் கிடைக்கும். இங்க இருந்து 30, இங்க இருந்து 30, இங்க இருந்து 30. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கலாம் ஆர்க் கட் ஆகும். So next என்ன பண்ணனும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get a hexagon. Okay. So first draw a baseline. So draw a 60 degree angle from both the points. The two points are 60 degree எடுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் மீட் ஆகும். அந்த பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு இந்த ரேடியஸ் வச்சு சர்க்கிள் டிரா பண்ணிட்டு இங்க பேஸ் எவ்வளவு டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷனை காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு அடுத்த பாயிண்ட் 30 30 மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the hexagon of given size. நன்றி.